வெல்கம் டு எம்கே ஃபேமிலி சேனல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மர்ம குகையும் மறையாத நிழலும். விக்ரம் ஒரு சாகச பயணி. அவனுக்கு பழைய கோட்டைகள் மற்றும் காடுகளில் மறைந்துள்ள ரகசியங்களை தேடுவது என்றால் கொள்ளை பிரியம். ஒருமுறை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கருங்குன்றி என்ற இடத்திற்கு சென்றான். அந்த ஊர் மக்கள் அந்த மலைப்பக்கம் யாரும் போகக்கூடாது என்று எச்சரித்தார்கள். எச்சரிக்கையை மீறிய பயணம். தம்பி, அந்த மலை மேலே ஒரு பழைய சிவன் கோவில் இருக்கு. ஆனால் அங்கே போகிறவங்க யாரும் நிம்மதியாக திரும்பி வந்தது இல்லை. அங்கே ஒரு மறையாத நிழல் சுத்துதுன்னு சொல்லுவாங்க என்று ஊர் பெரியவர் சொன்னார். விக்ரம் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டான். தன் கேமரா மற்றும் டார்ச் லைட்டுடன் அதிகாலையிலேயே மலை ஏறத் தொடங்கினான். குகைக்குள் ஒரு உலகம். மலை உச்சியில் ஒரு பாழடைந்த கோவில் இருந்தது. அதன் கருவறைக்கு பின்னால் ஒரு சிறிய சுரங்கப்பாதை இருப்பதை விக்ரம் கவனித்தான். உள்ளே சென்றபோது சுவர்களில் விசித்திரமான ஓவியங்கள் இருந்தன. அந்த ஓவியங்கள் அனைத்தும் ஒரு மனிதன் ஆகாயத்தில் பறப்பது போலவும் கையில் ஒரு மின்னும் கல்லை வைத்திருப்பது போலவும் இருந்தது. திடீரென்று விக்ரமின் டார்ச் லைட் அணையத் தொடங்கியது. சுற்றிலும் கும்மிருட்டு. ஆனால் அவனுக்கு முன்னால் ஒரு நிழல் மட்டும் அசைவதை கண்டான். ஆச்சரியம் என்னவென்றால் அந்த நிழலுக்கு உருவமே இல்லை. வெறும் நிழல் மட்டும் தரையில் நகர்ந்து கொண்டிருந்தது. கால இயந்திரமா? அந்த நிழலை பின்தொடர்ந்து விக்ரம் சென்றான். ஒரு பெரிய பாறை இடுக்கில் அந்த நிழல் நின்றது. அங்கே ஒரு மேசை போன்ற அமைப்பில் ஒரு நீல நிற படிகக்கல் மின்னுவதை பார்த்தான். விக்ரம் அதை தொட்ட அடுத்த நொடி அந்த அறையே பிரகாசமானது. அவன் கண்களுக்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சித்தர் தோன்றினார். இந்த கல் சாதாரணமானதல்ல விக்ரம், இது மனிதர்களின் எண்ணங்களை அப்படியே பிம்பமாக மாற்றும் வலிமை கொண்டது. நீ பார்த்த நிழல் உன்னுடைய ஆழ் மனதின் பயம்தான் என்றார் அந்த உருவம். பேராபத்தும் தப்பித்தலும். விக்ரம் அந்த கல்லை எடுக்க முயன்றபோது குகை அதிரத் தொடங்கியது. இந்த கல்லை உலகிற்கு தெரியப்படுத்தினால் தீயவர்கள் இதை தவறாக பயன்படுத்துவார்கள். இதை இங்கேயே விட்டுவிட்டு என்று அந்த சித்தர் மறைந்தார். குகை இடியத் தொடங்கியது. விக்ரம் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மின்னல் வேகத்தில் வெளியே ஓடி வந்தான். அவன் வெளியே வந்த அடுத்த நிமிடம் அந்த சுரங்கப்பாதை ஒரு பெரிய பாறையால் மூடப்பட்டது. முடிவு. விக்ரம் ஊருக்கு திரும்பினான். அவனிடம் இப்போது அந்த கல் இல்லை. ஆனால் அந்த பயணத்தின் மூலம் அவனுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருப்பதுதான் உலகிற்கு நல்லது. அவன் எடுத்த புகைப்படங்களை பார்த்தபோது அதில் அந்த சித்தரோ அல்லது அந்த நிழலோ தெரியவே இல்லை. வெறும் பாறைகள் மட்டுமே இருந்தன. இது ஒரு கனவா அல்லது நிஜமா என்பது இன்றும் விக்ரமுக்கு ஒரு மர்மமே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.